friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்காத ஒரு அசத்தலான பொங்கல் ரெசிபி தான். இந்த பொங்கல் செய்யறதுக்கு நம்ம அரிசி பருப்புன்னு எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. 1 2 3 4 மெஷரிங் மெத்தட ஃபாலோ பண்ணி இந்த பொங்கலை நம்ம செய்ய போறோம். தேங்காய் பொட்டுக்கல்ல பாலை யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டன்ட் பொங்கலை செய்ய போறோம். அதிகபட்சம் 20 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டன இந்த பொங்கலை செஞ்சிரலாம். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்டன்ட் பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சூப்பரான சூடான இன்ஸ்டன்ட் பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம். இந்த கல்லையே உடச்ச கல்லுன்னு கூட சொல்லுவாங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அது கூடவே 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயை வறுக்கும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. 3 நிமிஷம் போல் நம்ம தேங்காவை கண்டினியூஸாக வறுத்துட்டு இருந்தோன்னா தேங்காயில் இருக்கிற ஈரப்பசையெல்லாம் போயிடும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். அதுக்கப்புறம் அது கூடவே 3 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த கப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பொட்டுக்கல்ல எடுத்தீங்களோ அதே கப்பில் மற்ற மெஷரிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பொட்டுக்கல்லையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம அதை வறுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண தேங்காய், சர்க்கரை, பொட்டுக்கல்ல 3ஐயும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உதிரியான கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம அதை வறுத்துட்டே இருக்கணும். 3ஐயும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கல்லை எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் கட்டி சேராத மாதிரி கண்டினியூஸாக ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். குக் பண்ணும்போது ஆட் பண்ண பாலும் நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். நம்ம கையெடுக்காமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம பொட்டுக்கல்லை ஆட் பண்ணியிருக்கனால பால் சீக்கிரமாக திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஒரு அளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே முந்திரி, திராட்சை 2ஐயும் 20 கிராம் அளவுக்கு நெய்யில் வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல்னாவே ஏலம், முந்திரி, திராட்சை கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் 3ஐயும் சேர்த்துக்கலாம். நம்ம கண்டினியூஸாக கையெடுக்காமல் குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு அதுவாக திரண்டு வரும். பாருங்கள், சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான இன்ஸ்டன்ட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இது நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணோன்னா ஆறுனதுக்கப்புறம் அது ரொம்ப கெட்டியான கன்சிஸ்டன்சியில் ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவும் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பொங்கல் ரெடி. அவ்வளோதாங்க. அரிசி பருப்புன்னு எதுவும் யூஸ் பண்ணாமல் 1 2 3 4 மெஷரிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி சூப்பரான இன்ஸ்டன்ட் பொங்கலை செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் பொங்கல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.